தமிழர் அரசியல் என்று நாம் பேசுவது நமக்குள் புரிதல் இருந்தாலும் கூட அதை பற்றிய ஒரு தெளிவு வைத்துக்கொள்வது தேவை. எல்லா அரசியலும் தமிழர் அரசியல் அல்ல, தமிழருக்கான அரசியல் அல்ல. அரசியல் என்பது அரசு பற்றியது. அரசு எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்பது குறித்தது தான் அரசியல் என்பது. தமிழர் அரசியல் என்பது தமிழர் என்ற இந்த தேசிய இனத்திற்குரிய அரசியலை குறிப்பது. தமிழர்களுக்கான தமிழர் இடையிலே இயங்கக்கூடிய அரசியல் அல்ல. தமிழர்களுக்கான தமிழர் என்ற இந்த இனத்திற்குரிய அரசியலைத்தான் தமிழர் அரசியல் என்று நாம் பேசுகிறோம். அதைத்தான் துல்லியமாக தமிழ் தேசியம் என்று சொல்கிறோம். அதற்கும் சூழலியலுக்கும் இருக்கிற தொடர்புகள், இன்றைக்கு சந்திக்கிற சிக்கல்கள் என்பது பற்றி ஒரு சுருக்கமான உரையாடலாக இதை நிகழ்த்தி கொள்ளலாம் என்று கருதுகிறேன். சூழலியல் என்பது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிந்தது தான். இந்த ஐம்பூதங்கள் என்று நம்முடைய தமிழர் மரபில் சொல்லக்கூடிய அவை பற்றிய, அவை எப்படி இயங்குகின்றன, அவை எப்படி பாழடிக்கப்பட்டிருக்கின்றன, எப்படி மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதை பற்றிய செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் தான் சூழலியல் என்பது. இன்றைக்கு நாம் சந்திக்கிற போது ஒரு மகிழ்ச்சியான வெற்றிகரமான சூழலில் சந்திக்கிறோம். இரண்டு முனைகளில். ஒன்று, இந்த தமிழினம் என்பது ஒரு அறிவியல் மரபில் காலூன்றி நிற்கிற இனம் என்பதற்கான சான்றாக தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த இரும்பு காலம் என்பது ஒரு வகையாக 5003 ஆண்டுகள் என்று கிடைத்த சான்றுகளை வைத்து சொல்லுகிறார்கள்.